ஹாய் ஹலோ வெல்கம் டு மேத்தமெட்டிக்கல் 360. இந்த வீடியோ நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு ஸ்டாண்டர்ட் கணக்கு. இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 5 ஆயத்தொலை வடிவம். இந்த சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டின் சாய்வு, இன்க்ளினேஷன் ஆஃப் அ லைன் அப்படி என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒரு சப்டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்கோட்டின் சாய்வு. ஸோ சாய்வுன்னு என்னன்னு பார்த்து ஒரு நேர்கோட்டோட சாய்வு, ஸ்லோப் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் என்னன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு டாபிக் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். கோட்டின் சாய்வு, இன்க்ளினேஷன் ஆஃப் அ லைன். கோட்டின் சாய்வு அல்லது சாய்வு கோணம், அதாவது கோட்டின் சாய்வுன்னு சொல்லுவாங்க, இல்லை சாய்வு கோணம்னு சொல்லுவாங்க. இன்க்ளினேஷன் ஆஃப் அ லைன் என்பது எக்ஸ் அச்சின் மிகை திசைக்கும் நேர்கோட்டிற்கும் இடையே கடிகார முள்ளின் எதிர் திசையில் அமைந்த கோணம் ஆகும். அதாவது எப்படின்னா, இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குன்னா, இந்த எக்ஸ் ஹெச் ஒய் ஹெச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகைனா இந்த டேரக்ஷன்ல வரும், அதாவது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ல இப்படி போகும். அதுலேயும் நேர்கோட்டிற்கு இடையான, ஸோ அந்த நேர்கோடு இதுதான் அந்த நேர்கோடு இடையே கடிகார முள்ளின் எதிர் திசை, ஸோ பேண்டிகுலர் வைஸ்ல இந்த டேரக்ஷன்ல தான் வரும். ஸோ அதான் இந்த டேரக்ஷன் இருக்காங்க அமைந்த கோணம். ஸோ இந்த டேரக்ஷன் அமைந்திருக்கிற அந்த கோணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாய்வு கோணம், தீட்டான குறிப்பிடப்படுகிறது. அதாவது சாய்வு கோணத்தை வந்து தீட்டான்னு மென்ஷன் பண்றாங்க. ஸோ இப்போ சாய்வு கோணத்துக்கான எக்ஸ்பிளைன் இதுதான். ஸோ எக்ஸட்ல இருந்து மிகையா இருக்கணும், நேர்கோட்டு கிடையா இருக்கணும். ஸோ கடிகார முழுக்க எதிர் திசையில, அதாவது இதோட டைரக்ஷன் தான் மெயின். ஸோ டைரக்ஷன் எதிர் திசையில் இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் லைன் வந்து இப்படி இந்த டைரக்ஷன் அப்படி உங்களுக்கு வரணும், அதான் சாய்வு கோணம். குறிப்பு: எக்ஸ் அச்சு மற்றும் எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோடுகளின் சாய்வு கோணம் 0 டிகிரி. ஸோ இப்போ நான் சொன்ன பாத்தீங்களா, ஸோ இந்த எக்ஸ் அச்சு இருக்குன்னா இதுல சாய்வு கோணம் வந்து தீட்டா வழி 0 டிகிரி தான், ஏன்னா எந்த ஆங்கிளும் கிடையாது. ஒய் அச்சு மற்றும் ஒய் அச்சுக்கான நேர்கோட்டின் சாய்வு கோணம். ஸோ இப்போ ஒய் அச்சுன்னா இந்த பரப்படிலாம் இருக்குது பாத்தீங்களா. ஸோ அப்போ இது என்ன, இந்த டேரக்ஷன்ல பார்க்கும்போது, ஸோ இந்த டேரக்ஷன் பார்க்கும்போது என்ன 90 டிகிரி. ஸோ அதனால தான் 90 டிகிரி. ஸோ ஒய் அச்சுக்கான நேர்கோட்டு சாய்வு கோணம் வந்து 90 டிகிரி தான். இப்போ எக்ஸ் அச்சோட சாய்வு கோணம் வந்து 0 டிகிரி, ஒய்க்கு வந்து 90 டிகிரி. இது குறிப்பு. நேர்கோட்டின் சாய்வு, ஸ்லோப் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு கார் வந்து ஸ்லைடிங் சர்ஃபேஸ்ல நின்றுருக்குன்னு வச்சுங்க. சாலைகளை அமைக்கும் பொழுது எவ்வளவு சாய்வாக சாலை இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ இப்போ ஒரு ரோடு போறாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்லோப் கண்டிஷன் இருக்கணும் ஏறது வண்டி அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுவாங்க. அதே போல மாடிப்படிகள் அமைக்கும் போது அதன் சாய்வுத்தன்மையை கருத்து கொள்ள வேண்டும். ஸோ அதே மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம், டெரஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கும் அதை நம்ம கன்சிடர் பண்ணணும், அதாவது ஸ்லோப் எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த சாய்வுத்தன்மை சாதாரண சாலையில் பயன்படுத்தப்படும் மலை அல்லது மேம்பாலம் ஆகியவற்றில் பயணிப்பது கடினமாக உணர்கிறோம். ஸோ அந்த ஸ்லோப்போட டைமென்ஷன் நமக்கு போகிறது கஷ்டம்னு தெரியும். ஸோ இப்போ இப்படி இருந்துச்சுன்னா ஈஸியா இருக்கும் ஓரளவுக்கு இருந்தா, இது நெத்து குத்துல இப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி. ஸோ இது யாருமே முக்கிய அம்சமாக சாய்வுத்தன்மை, அதாவது ஸ்டீப்னஸ் சொல்றாங்க. ஸோ இந்த சாய்வுத்தன்மை தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் சரி, மாடி படிக்கிறது எல்லாத்துலையும் இந்த சாய்வுத்தன்மையானது சாய்வு அல்லது சாய்வின் அளவு, அதாவது ஸ்லோப்புன்னு சொல்லுவாங்க இதை, இல்லாட்டி கிரேடியன்ட், அதாவது சாய்வின் அளவு என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த சாய்வு வந்து இந்த ரெண்டு டைப்ல சொல்லுவாங்க. அதாவது சாய்வுனா ஸ்லோப்னு சொல்லுவாங்க, கிரேடியன்ட் சாய்வின் அளவு, இந்த ரெண்டு டைப்ல மென்ஷன் பண்றாங்க. சாய்வு என்ற கருத்தானது பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப இருக்க எக்கனாமில வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முக்கியமா இருக்குன்னு சொல்றாங்க. இதனால ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு பொருளின் விலைக்கேற்ப அதன் தேவை மாறுபடுவதை கணக்கிடுவதில் இந்த கருத்து பயன்படுகிறது. ஸோ இப்போ ஒரு பொருளோட பிரைஸை பேஸ் பண்ணி அது இந்த டயத்துல எப்படி இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்லோப் போடுவாங்க பாத்தீங்களா. ஸோ அப்ப இந்த இடத்துல இந்த ஸ்லோப் எல்லாம் வரும். சாய்வானது சாய்வுத்தன்மை, ஸ்டீப்னஸ் மற்றும் திசை என்ற இரு காரணிகள் உள்ளடக்கியதாகும். ஸோ இந்த சாய்வு வந்து பார்த்தீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா சாய்வுத்தன்மையும் திசையும். ஸோ நம்ம அதுல பார்த்தோம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல, அதாவது திசைனா ஆன்டி கிளாக்வைஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த திசையும் அதோட சாய்வுத்தன்மை, அதாவது ஸ்டீப்னஸை பேஸ் பண்ணி எவ்வளவு ஸ்லாண்டிங்கா சாய்வு இருக்கு அப்படின்னு இந்த ரெண்டு காரணி பேஸ் பண்ணி அந்த சாய்வு டிபெண்ட் பண்றாங்க. வரையறை: நேர்குத்தற்ற நேர்கோட்டின், அதாவது நான் வெர்டிகல் லைன். ஸோ இந்த பர்பெண்டிகுலர் இல்லாத லைனா இருக்கிற சாய்வு கோண தீட்டா எனில் tan தீட்டா என்பது அக்கோட்டின் சாய்வாகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு லைனோட சாய்வு கோண தீட்டா எனில், ஸோ அது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து தீட்டான்னு வச்சுக்கோங்க, tan தீட்டா என்பது அக்கோட்டின் சாய்வாகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஏதாவது ஒரு லைனுக்கு நீங்க இப்போ ஃபார் பர்பெண்டிகுலர் இருக்கக்கூடாது, அதுக்கு இல்லாம இந்த மாதிரி இந்த மல்டி லைன் இந்த மாதிரி வேணா இருந்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற அந்த ஆங்கிளோட தீட்டா வந்து பாத்தீங்கன்னா
சாய்வா இருந்துச்சுன்னா அதுக்கு tan தீட்டா தான் வந்து அதோட சாய்வு. ஸோ அந்த கோடோட சாய்வு வந்து பார்த்தீங்கன்னா tan தீட்டா தான். இதே எம். ஸோ எம்னு மென்ஷன் பண்றாங்க. அதாவது நேர்கோட்டோட சாய்வு வந்து எம்னு மென்ஷன் பண்றாங்க. எனவே நேர்கோட்டின் சாய்வு எம் ஈக்குவல் டு tan தீட்டா. ஸோ அப்போ நேர்கோட்டினோட சாய்வு எம் மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ அதோட சாய்வு வந்து tan தீட்டா கண்டுபிடிச்சிக்கலாம். இது எப்படி வந்துச்சுன்னு எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம். இங்க தீட்டா வந்து பாத்தீங்கன்னா 0 டிகிரி ஸ்டார்ட் ஆகி, அதாவது இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி இங்க முடியுது 180 டிகிரி. ஸோ 180 டிகிரி வரைக்கும் இருக்கு. இதுல தீட்டா மட்டும் 90 டிகிரி இல்லை. ஏன்னா அந்த வரையறையில மென்ஷன் பண்ணோம் நேர்குத்தற்ற நேர்கோடுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ 90 டிகிரி நாட் ஈக்குவல் டு வரும். ஸோ பேலன்ஸ் இருக்கு எல்லாமே வந்து இந்த சாய்வு கீழே வந்து இரு புள்ளியில் கொடுக்கப்பட்டால் நேர்கோட்டின் சாய்வு காணும். ஸோ இப்போ இந்த எம் tan தீட்டாங்க அதை எப்படி சொல்லி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி அதுக்கு இரு புள்ளியில் கொடுக்கப்பட்டா, ஏன்னா நம்ம பார்த்துருக்க சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயத்தொலை வடிவில் தான். ஸோ அப்போ நம்ம புள்ளியை தான் கொடுப்பாங்க, அதோட சாய்வு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி இருந்தா ஃபர்ஸ்ட் இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒரு லைன் எடுத்துட்டோம், இந்த லைன், இந்த பிங்க் கலர் ஒரு லைனு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பாயிண்ட், ஏங்கிற ஒரு பாயிண்ட்டும் பிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் வச்சு தான் நம்ம வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கும். அதாவது ஸ்லோப்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்து இதோட ஆங்கிள் எப்படி இருக்குன்னா சாய்வு எம் ஈக்குவல் டு tan தீட்டா. வரையறை எப்படி நமக்கு தெரியும், சாய்வு எம் ஈக்குவல் டு tan தீட்டா. tan தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் போய் அடுத்த பக்கம். ட்ரிகோனோமெட்ரி ஆல்ரெடி நம்ம டாபிக் போட்டிருக்கோம், அந்த வீக்கான லிஸ்ட்ல கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும் எதனால tan தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பக்கம் அடுத்த பக்கம் எடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு. சூப்பர் எதிர்பக்கம் அடுத்த பக்கம். எதிர்பக்கம் என்ன? ஸோ இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் நம்ம ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்றோம். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து இப்படி ஒரு வெர்டிகல் லைனும் இப்படி ஒரு லைன் போட்டு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்றோம். ஸோ சிங்கிற பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ ஆப்போசிட் சைடுனா இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு எது? பிசி. ஸோ அதனால பிசி. அடுத்த பக்கம் எது? இது ஏசி. ஸோ அதனால ஏசி. ஸோ இப்போ நமக்கு சாய்வு எம் வேணும்னா எம் ஈக்குவல் டு, ஸோ பிசியோட டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவோம்? ஸோ பிசி. அப்போ y2 மைனஸ் y1 போட்டால் நமக்கு கிடைக்குமா இந்த டிஸ்டன்ஸ்? ஸோ y2 மைனஸ் y1. அடுத்த பக்கம் வருது ஏசி. ஸோ இது x2 மைனஸ் x1 போட்டால் கிடைக்குமா? ஸோ x2 மைனஸ் x1. ஸோ அப்போ இந்த ரெண்டையும் கழிச்சு போட்டோம்னா நமக்கு அந்த கோட்டோட சாய்வு எம் கிடைச்சிடும். சாய்வு எம் ஈக்குவல் டு ஒய்யின் ஆயத்தொலையில் ஏற்படும் வித்தியாசம் எக்ஸின் ஆயத்தொலையில் ஏற்படும் வித்தியாசம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் வைக்கிறத லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ சாய்வு எம்னு கேட்டாங்கன்னா ஒய்யோட ஆயத்தொலைலுக்கு டிவைட் பை எக்ஸோட ஆயத்தொலைல் டிஃபரன்ஸ், இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் தான் வரும். x1, y1 மற்றும் x2, y2. x1 நாட் ஈக்குவல் டு x2. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா x1 x2 சேமா இருந்துச்சுன்னா இல்லாமல் இருக்கணும் என்ற புள்ளி வழியாக சொல்லி நேர்கோட்டின் சாய்வு. அந்த மாதிரி இருக்க சாய்வு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்க போட்டோம் y2 மைனஸ் y1, x2 மைனஸ் x1. ஏன் x2 மைனஸ் x1 நாட் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க? ஆனால் ரெண்டு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? டிவைட் பை 0. 0 என்ன வரும்? இன்ஃபினிட்டி. ஸோ அதுக்கு சொல்யூஷனே கிடையாது. ஸோ அந்த மாதிரி x1 x2 சேமா இருக்காது. அதுதான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நேர்குத்தற்ற நேர்கோட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்க தீட்டா 90 டிகிரின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி தான். ஸோ அதனால சொல்யூஷன் கிடையாது. நீங்க அந்த ட்ரிகோனோமெட்ரி டேபிள் பார்த்து தீட்டா 90 டிகிரிக்கு இன்ஃபினிட்டிங்க. வரிசை எண், நிபந்தனை, சாய்வு வரைபடம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நிபந்தனை தீட்டாக்குள்ள 0 டிகிரி இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி tan தீட்டா 0 டிகிரி இருக்கு. அதோட சாய்வு எப்படி இருக்கும்? நேர்கோடு வந்து x அச்சின் மிகை திசையிலுக்கு இணையாக அமையும். ஸோ இப்போ 0 டிகிரி என்ன ஆகும்? டேரக்டா x ஆக்சிஸ் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த x ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு பாத்தீங்களா, அதனால 0 டிகிரி. அதே மாதிரி டைரக்ஷன் டுவர்ட்ஸ் இன்சைட் தான் இருக்கு. செகண்ட் கண்டிஷன் 0 தீட்டா லெஸ் நாட் ஈக்குவல் டு தீட்டா லெஸ் நாட் ஈக்குவல் 90 டிகிரி. அதாவது 0க்கும் 90 டிகிரிக்கு பிட்வீன் நம்ம இது. நேர்கோட்டின் சாய்வு ஒரு மிகை எண் ஆகும். ஸோ மிகை எண்ணுன்னா என்ன வரும்? ஸோ மிகை எண்ணா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த டைரக்ஷன் தான் எப்படி இருக்குன்னா இந்த மிகை இந்த டைரக்ஷன்ல நம்ம மென்ஷன் இருக்கு. நேர்கோணத்தை இடமிருந்து வலது நோக்கி உயரும்போது சாய்வானது மிகை எண் ஆகும். அதாவது எதை மிகை எண்ணு மீன் பண்றாங்கன்னா நேர்கோணத்தை இடமிருந்து வலம், அதாவது பாத்தீங்கன்னா டுவோர்ட்ஸ், இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் ஆகுது. அதாவது நீங்க அந்த கிராஃப் மூலியமா வச்சு பார்த்துக்கணும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இது இடப்பக்கம், இது வலப்பக்கம். ஸோ அது வந்து இடமிருந்து வலமாக மூவ் ஆச்சுன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரி சாய்வு. Third condition 90 degree less than or equal to theta less than or equal to 180 degree. நேர்கோட்டின் சாய்வு ஒரு குறை எண் ஆகும். நேர்கோடாக இடமிருந்து வலது நோக்கி இறங்கும் போது சாய்வானது குறையற்றால் ஆகும். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப என்ன இந்த 90 டிகிரி லைன் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதையும் தாண்டி போயிடுச்சு. ஸோ டைரக்ஷனல் லைனும் பாத்தீங்கன்னா டுவோர்ட்ஸ் டவுன்ல தான் இருக்கு. ஸோ அப்போ இன்சைட் மாதிரி தானே குறையற்ற, அதான் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க குறையன். ஸோ இந்த 90 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா குறையன், 90 டிகிரி கொண்டு வந்துச்சுன்னா மிகையன். அதாவது மிகையின் குறையன் என்ன சொல்றாங்கன்னா இதுக்குள்ள நீங்க இப்போ அதாவது பாத்தீங்கன்னா இந்த 0 to 80 tan தீட்டா போடும்போது ஒரு வேல்யூ பிளஸ்ஸா வரும்.
அதே 90 டிகிரிக்கு மேல போச்சுன்னா அது வேல்யூ மைனஸ் ஆகும். அந்த கொரியன் மிகைன்னு சொல்லிட்டு சிம்பிளா மென்ஷன் பண்றாங்க. இதெல்லாம் நீங்க ஃபியூச்சர்ல வரும்போது பார்க்கும்போது தான் புரியும், ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது. ஃபோர்த் கண்டிஷன் தீட்டா 180 டிகிரி அப்படி இருந்துச்சுன்னா நேர்கோள் வந்து எக்ஸ் அச்சின் குறை திசையில் இணையாக இருக்கும். அதாவது அதே மாதிரி குறை திசைனா நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, டைரக்ஷன் தான். ஸோ 180 டிகிரி இருக்கும்போது டைரக்ஷன் இந்த சைட் டைரக்ஷன் வந்துருது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 0. ஸோ டைரக்ஷன் தான் மெயின். அதனால சொல்லியிருப்பாங்க சாய்வில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம், சாய்வுத்தன்மை அதாவது ஸ்லோப்போட கண்டிஷனும் அதோட டைரக்ஷன், இந்த டைரக்ஷனா இந்த டைரக்ஷனா மீது என்ன குறை என்னன்னு பொறுத்து. ஃபிஃப்த் கண்டிஷன் தீட்டா 90 டிகிரி சாய்வு வரையறுக்க இயலாது. ஏன்னு சொல்லணும்னு தெரியுங்களா? அதாவது பர்டிகுலராக இருந்துச்சுன்னா சாய்வு வரையறுக்க முடியாது. ஏன்னா இன்ஃபினிட்டி வரும், tan θ இன்ஃபினிட்டி. ஸோ அது வரையறுக்க இயலாது. அந்த இன்ஃபினிட்டி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இணைகோடுகளின் சாய்வும் செங்குத்து கோடுகளின் சாய்வுகளை பத்தி இன்டெப்தா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.